வணக்கங்க. வாழ்க வளமுடன். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த திருத்தலத்துக்கு போனால் அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் அருமையான ஒரு அமைப்புகள் ஏற்படும், அதை பற்றியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், யாரு கூட சேரணும், யாரு கூட சேரக்கூடாது, முழுமையான ஒரு வாழ்க்கை பலன்களை பற்றி தானுங்க இந்த பதிவில் நம்ம துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடம் அப்படின்றது பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்ம பார்க்குறோம். உண்மையா சார் அப்படின்னா 100% உண்மை. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா முதல்ல தேடுறது நம்ம யார் தேடுறோம்னா ஒரு ஜோதிடரை தான் தேடுவோம். அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், குழந்தை பிறந்து எத்தனை நாளில் குளிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம அந்த ஜோதிடத்தோடு தான் நம்ம சார்ந்து வரோம். அப்போ பேர் வைக்கிறதுலேருந்து அதுபோக அவங்களுடைய படிப்பு விஷயமாக இருக்கட்டும், நாளை பின்ன திருமண விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஜோதிட ரீதியாக தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். கடைசி காலத்தில் கூட இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து போகும்போது கூட அந்த கடைசி காரியத்துக்கும் அந்த ஜோதிடம் வரும். எந்த நேரத்தில் இது பண்ணலாம் அப்படின்ட்டு போன பிறகு கூட இந்த திதியில் தான் நம்ம படைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மனுஷனாக உருவாகி வாழ்ந்து முடிஞ்சு போன பிறகு கூட அந்த ஜோதிட அமைப்புகள் நம்ம கூட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது கருடனுடைய நட்சத்திரம். அதிபதி வேணும்னா ராகுவாக இருக்கலாங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி நாயகன் ராகுவாக இருக்கலாம். ஆனால் சுவாதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்க்கும்போது ஸ்ரீ கருடன். கருடனுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திர நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? பொதுவாக சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வேகத்தை காட்டிலையும் விவேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும், முன் யோசனை அதிகமாக இருக்கும். ஒரு வேலை செய்யும் பொழுது மற்றவங்க ஒரு தடவை யோசனை பண்ணுவாங்க, இல்லைன்னா 2 தடவை யோசனை பண்ணுவாங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் 100 தடவை யோசனை பண்ணுவாங்க. ஒரு விஷயம் செய்துட்டாங்கன்னா ஒரு வாட்டி கூட யோசனை பண்ண மாட்டாங்க. அவசரப்பட்டு பண்ணிட்டோமே அப்படின்ற எண்ணம் சுட்டு போட்டாலும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சத்தியமாக வராது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனஸ்டாக இருப்பாங்க. குத்தணும்னு நினச்சாங்கன்னா ஒருத்தர் குத்தணும்னு நினச்சா போய் நெஞ்சில் தான் குத்துவாங்களே தவிர முதுகில் குத்த மாட்டாங்க. நான் நேர்மையாக இருக்கேன், என் கூட இருக்கக்கூடிய நீங்களும் நேர்மையாக இருங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. அப்படி எதிர்பார்க்க முடியுமா? நாம் நேர்மையாக இருக்கிறோம்னா அது நம்மளுடைய சொந்த சௌகரியம். அடுத்தவனையும் நேர்மையாக இருடா அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்லை. ஆனால் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளுக்கிட்டா இருக்கட்டும், மனைவி கிட்டையாக இருக்கட்டும், கணவர்கிட்டையாக இருக்கட்டும், எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும். நமக்கு உடம்பு சரியில்லை, என்ன சார் ஆச்சு உடம்புக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்கணும், அதை நம்ம எதிர்பார்ப்போம். என்னங்க நல்லா இருக்கிறீங்களா, ஊருக்கு போயிட்டு வந்தீங்களே எப்படி இருந்தது, வண்டி வாங்கினீங்களே நல்லா இருக்கா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணுவோம், நல்ல நேரத்தில் எனக்கு இந்த உதவி பண்ணீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் எதிர்பார்ப்புகளும் கொண்டது தான் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள். இது என்ன சார் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்களா சார் அப்படின்னா நிச்சயமாக எதிர்பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த சுவாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கட்டும், சதய நட்சத்திரமாக இருக்கட்டும், உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சா உசுரை தவிர வேறு என்ன வேணாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா உண்மை 100% உண்மையாக இருக்கும். அது போக அந்த பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய நட்பாக இருக்கட்டும், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உறவு எல்லா வகைகளையும் 100% உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரமும் ஒன்று. இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பெருசாக சொந்த பந்தத்துடைய சப்போர்ட் எல்லாம் இருக்காது. ஆனால் எல்லாரையும் இழுத்து பிடிக்கணும், எல்லாரையும் தாங்கணும் அப்படின்ற ஆசை நிறைய இருக்கும். அவங்களாலையும் செய்ய முடியாது, பார்த்துக்கிடுங்க. சொந்த பந்தத்துடைய சப்போர்ட்டு இவங்களுக்கு இருக்காது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் ஒற்றார் உறவினர் சப்போர்ட்டெல்லாம் ஒன்றும் இருக்காது. தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவன் நீங்கள் இருக்கிறீங்கன்னா 50 வயசு உங்களுக்கு ஆகுது, நான் சொல்லுவேனுங்க, நான் கிட்டத்தட்ட 30 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வருவீங்கன்ட்டு. சத்தியமாக உண்மை. பொதுவாகவே இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள்
ரொம்ப போராடி தான் அவங்களுக்கான இடத்துக்கு வருவாங்க. நிச்சயமாக அவங்களுக்கான இடத்துக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு 33வது வயசில் வீடு வாசல் அமையும். நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு 33வது வயசில் 32 முடிஞ்சு 33 ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தே தீரும். அது ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்கிறது பொறுத்து. அதுபோக ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவங்களாம் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இருப்பாங்க. என்னதான் காசு பணம் இருந்தாலும் மனசாலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நிச்சயமாக இந்த காசு பணத்துக்கு தரமாட்டாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, காசு பணம் கொடுத்துட்டா வாங்க முடியாது. யாருக்கிட்ட காசு பணம் கொடுத்தாலும் சரிங்க, நிச்சயமாக வாங்க முடியாது. ஏன்டா கொடுத்தோம், எதுக்குடா கொடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். அதுபோக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எந்த நாளில் ஒரு 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 செயல் செய்தால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, கரெக்டாக வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், ராசியாதிபதி சுக்கிரன், வெள்ளிக்கிழமை தான் சார் சிறப்பு அப்படின்ற மாதிரி சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. இல்லை, வியாழக்கிழமை. வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாளாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நல்ல விஷயங்கள் அந்த வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நடக்கும். ஏதாவது ஒரு சுபகாரியம் பண்ணணும், சுபகாரியம் நம்ம சனிக்கிழமையில் பண்ண போகிறது இல்லை, அது வேறு விஷயம். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு வண்டி வாங்கும்போது எனக்கு பிடிச்ச நாள் சனிக்கிழமை தான், சனிக்கிழமை தான் இந்த வண்டி நான் எடுப்பேன். நான் ஒரு நகநட்டு பண்ணணும், சனிக்கிழமை தான் நகநட்டு பண்ணுவேன். இது சொல்லாமல் விட்டுட்டேன். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஆடை ஆபரணம் மேலே, ஆடை மேலே ஆசை இருக்குதோ இல்லையோ, ஆபரணங்கள் மேலே நிறைய ஆசை இருக்கும். அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறைஞ்சபட்சம் இல்லைனாலும் ஒரு 15-16 பவுன் போட்டிருப்பாங்க. ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அதில் நாட்டம் ஜாஸ்தி. படிப்பில் கூட தான் நாட்டம் ஜாஸ்தி. ஆனால் படிப்பு பெரிய லெவலில் ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வந்துடுறது இல்லை. இதை ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலர் PhD வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு படிப்பறிவை விட பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யணுமா, 10வது படிச்சிருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் வருவாங்க. கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்கிறாங்களோ இல்லையோ அது அப்பாறை விட்ட விஷயம். எப்பயுமே வாங்கக்கூடிய லெவலுக்கு மட்டும் அந்த சுவாதி நட்சத்திர நண்பர்கள் வந்துட மாட்டாங்க. 10 பேர் வந்தாலும் சோறு போடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை எப்பயுமே அந்த சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஏற்படும். சரிங்க, எந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் இருக்கிறது உங்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த திருவள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பூந்தமல்லி போகிற பாதையில் தண்டுதாரை அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த தண்டுரை அப்படின்ற இடம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளார போகணும். அப்படி 8 கிலோமீட்டர் உள்ளார போனால் சித்துக்காடு அப்படின்ட்டு ஒரு ஊர். அந்த சித்துக்காடில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தத்ரீஸ்வரர், அந்த தத்ரீஸ்வரர் திருத்தலம் தான் சுவாதி நட்சத்திர நண்பர்களுடைய திருத்தலம். சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் பிறந்த நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த திருத்தலம் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூரில் இருக்குதுங்க. பூந்தமல்லியிலிருந்தே ஒரு 8 கிலோமீட்டரில் தான் அந்த தண்டுரை அப்படின்ற இடம் இருக்கும். தண்டுரையான்னு தெரியல, தண்டுரை அதான் கரெக்டான இடம். இந்த தண்டுரை அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் உங்களுக்கு அந்த சித்திக்காடு அப்படின்ற இடம் இருக்கும். சித்துக்காடு. அந்த சித்துக்காடில் தான் நான் சொல்கிற மாதிரி ஸ்ரீ தத்ரீஸ்வரர் திருத்தலம். அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் திருமண தடைகள் இருக்கலாம், திருமணமாகி புத்திர செல்வம் பிறக்காமல் இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பில் ஒரு சில சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வரதன் மூலமாக 100% உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். சரி நண்பர்களே, இந்த பதிவு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வளமுடன்.